அனைவருக்கும் வணக்கம். அடிவயிறு ரொம்ப பிடிச்சமானியே வலி எப்பயுமே இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மாதிரி அடிவயிறு வலி இருக்குனாலே யூரினேஷன் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அடிக்கடி அர்ஜென்சியாக யூரின் போகிற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த சிம்டம்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அடிவயிறு வலிக்குது, ஸோ யூரினேஷன் அப்படின்றத நம்ம சாதாரணமாக விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுறுப்புகள் என்ன ஆகும், சஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதிகமான பாதிப்பை பார்த்தீங்கன்னா யூட்ரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி எனர்ஜி. ஸோ நம்ம யூரினேஷன் அதிகமாக இருக்குது, அடிவயிறு அதிகமாக வலிக்குதுனாலே கண்டிப்பாக பல்ஸ் டயக்னோசிங்கில் கிட்னி எனர்ஜி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ நான் மேலே சொன்ன அந்த அடிவயிறு வலியாக இருக்கட்டும், இல்லை யூரினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களா இருக்கட்டும், இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் அந்த பெண்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உள்ளுறுப்பான கிட்னியை என்ன பண்ணிட்டு இருக்கு, நான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றத தான் நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் ப்ராப்பராக அக்குபஞ்சர் டாக்டரை பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் படிப்படியாக சீக்கிரமாகவே 100% எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் ரெக்கவர் ஆகிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். Thank you.